Hi நண்பா, இந்த கான வீடியோல VLC மீடியா பிளேயர் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சில பேருக்கு தெரிஞ்ச பல பேருக்கு தெரியாத 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, VLC மீடியா பிளேயரை வச்சு எப்படி ஒரு வீடியோ ஃபைலை ஒரு ஆடியோ ஃபைலாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் VLC மீடியா பிளேயரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியான்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் அண்ட் சேவ் என்று ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட அந்த நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அந்த வீடியோ ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கேட்கும். நீங்கள் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிற ஃபைல் எந்த ஃபார்மேட்டுக்கு வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ ஃபைலை ஒரு ஆடியோ ஃபைலாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா MP3 இருக்கிற அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் எடுக்கிற ஃபைல் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும்னு கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ ஃபைல் ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ண வேணுமோ அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி நீங்கள் செலக்ட் பண்ணின லொக்கேஷனுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கும். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, VLC மீடியா பிளேயரில் இன்டர்நெட்டில் இருக்கிற இல்லைனா யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோவை எப்படி பார்க்குறேன்னு பார்க்கலாம். நான் இப்போ யூடியூப் வீடியோட ஒரு URL காப்பி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயரில் மீடியா இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். உங்களுக்கு இதில் இந்த பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காப்பி பண்ண அந்த URL பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல இருக்கிற அந்த வீடியோவை VLC மீடியா பிளேயரில் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கம்ப்யூட்டர்கிட்ட ஸ்க்ரீனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்க்ரீனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எங்களோட VLC மீடியா பிளேயரில் வச்சு எப்படி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணான்னு இப்போ பார்க்கலாம். அகைன் VLC மீடியா பிளேயரில் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை அகைன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் டிவைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு கேப்சர் மோடில் டெஸ்க்டாப் இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை FPS வேணும்னு கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 FPS செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் அவுட்புட் வேணும்னு கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா SD ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபைல் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆக வேணும்னு கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் எங்களுக்கு ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VLC மீடியா பிளேயரில் ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட அப்படியே உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஃபோர்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோட பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அதை எப்படி பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். VLC மீடியா பிளேயரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V1 ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் கண்ட்ரோல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு VLC மீடியா பிளேயரில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுற இந்த வீடியோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவை மட்டும் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எங்களுக்கு எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் இப்போ வீடியோவில் ப்ளே ஆகிக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆக வேணுமென்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆக தொடங்கிடும். உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துல முடியணுமோ அகைன் நீங்கள் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் குறிப்பிட்ட அளவு அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி சேவ் ஆகிடும். லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயரில் எப்படி மல்டிபிள் விண்டோவை ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் VLC மீடியா பிளேயரில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா திரும்ப ஒரு வீடியோவை அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டால் செகண்ட் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் அட் அ டைமில் 2 வீடியோவை எப்படி பார்க்குறேன்னு இப்போ பார்க்கலாம்.
VLC மீடியா பிளேயர்ல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு இந்த பாக்ஸில் டிக் எனேபிளாக இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு 2 வீடியோஸை ஒரே டைமில் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதில் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.